அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அபூர்வமான சேர்க்கை கொண்ட ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் 2ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு நாள். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார கிழமை, அதாவது திங்கட்கிழமை அப்படிங்கிறது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நாளாக பார்க்கப்படுது. இந்த நாளில் விரதம் இருந்தோ இல்லை விரதம் இருக்காமல் சிவபெருமான் வழிபாடு செய்யும் போதோ நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். என்னென்னவெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நம்ம இந்த சோமவார கிழமையில் கேட்கும்போது கட்டாயம் அதை சிவபெருமான் நடத்தி தருவார். மேலும் இந்த நாளை கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமாக கார்த்திகை மாதத்திற்குண்டான பிறைச்சந்திர தரிசனம் இன்னைக்கு இருக்குதுங்க. அதாவது 3ஆம் பிறை தரிசனம் இருக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த 3ஆம் பிறை தரிசனம் இருக்கிறதுனால 7 அரிசியை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அள்ள குறையாமல் பணத்தை சேர்த்து கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இன்னொரு சிறப்பும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பதிவில் கூட சொல்லியிருந்தேன். சந்திரனுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 2. அந்த 2ங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு டிசம்பர் 2 அப்படிங்கிற தேதியில் அமைஞ்சிருக்குது. அப்போது 2ஆம் தேதி திங்கட்கிழமை, 3ஆம் பிறை தரிசனம், இது எல்லாமே சேர்ந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான நாள் இது அப்படின்னே சொல்லலாம். எப்போவாவது ஒரு முறை தான் இது போல் சேர்க்கை நமக்கு அமையும். இனி இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் பண கஷ்டம் நீங்கணும், செல்வ செழிப்பு அதிகரிக்கணும், நம்மளுடைய வீட்டில் எப்போதுமே பணம் தாராளமாக புரளணும், கையில், பர்ஸில், பீரோவில் எல்லாத்துலேயும் பணம் நிரம்பி வழியணும், பண கஷ்டம் வரவே கூடாது, வெளியில் கொடுத்த பணம் நமக்கு திரும்ப கிடைக்கணும், நம்மளை யாராவது ஏமாத்திருந்தாங்கன்னா கூட அவங்களே தேடி நம்மக்கிட்ட அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் இதை செய்வதன் மூலமாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு அதிரடியான பணவரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நேற்றே நான் 3 வீடியோக்கள் போட்டிருந்தேன். டிசம்பர் மாதம் முழுவதும் பணவரவு நமக்கு தாறுமாறாக இருக்கணும்னா சில மெத்தட்ஸ் எல்லாம் செய்ய சொல்லி, அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்து செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். இருந்தாலும் இதை நீங்கள் இன்றைக்கே செஞ்சாகணும். ஏன்னா இந்த திங்கட்கிழமை நாளில் செய்யும் போது தான் இதுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்துக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். கணவர் தான் சம்பாதிக்கிறாரு, மனைவியாகிய நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். ஏன்னா உங்கள் வீட்டுக்கு பணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். இது எந்த நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே கூட செய்யலாம். ஏன்னா இதுக்கு நீங்கள் ராகு காலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை. இருந்தாலும் மாலை 6 மணிக்கு மேலே அல்லது 6:30 இரவு 7 மணிக்குள்ளே அல்லது 12 மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும். ஏன்னா அப்போ நமக்கு பிறைச்சந்திர தரிசனமும் இருக்கும். வளர்ப்பிறை எப்படி வளர்ந்துட்டே இருக்குதோ அதே போல் செல்வமும் நம்ம வீட்டில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சரி, இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தலாமா? இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணீர் தேவைப்படுது. இந்த டம்ளர் ஆனது சில்வர், காப்பர், பிளாஸ்டிக் எதுவாக வேணாலும் இருக்கலாம். கண்ணாடி டம்ளர் எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் அது ஒன்று எடுத்துக்கோங்க. தண்ணீரும் குடிக்கிற தண்ணீரோ இல்லை இப்போ மழை வந்துட்டுருக்கு அப்படிங்கனால மழை தண்ணீர் நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தினீங்கனாலும் கூடுதல் சிறப்பு. ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் பியூரான வாட்டர், அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அல்லது 1/4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. ஏன்னா சந்திரனுக்கு உரிய தானியம்னு பார்க்கும்போது அரிசி மற்றும் தண்ணீர் இது ரெண்டையுமே நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது, அதுவும் இந்த பிறைச்சந்திர நாள் இருக்கும்போது பயன்படுத்தும் போது நமக்கு சீக்கிரமாகவே நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அரிசி பச்சரிசி, புழுங்கல் அரிசி எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த ஒரு தடையும் கிடையாது. அடுத்ததாக நமக்கு எழுதுவதற்கு கிரீன் கலர், ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில் மார்க்
மார்க்கர் வந்து தேவைப்படுது. இப்போ இவ்வளவே தான். இந்த பொருட்களை நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டில் ஹாலில் வந்து உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மூச்சு நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் வந்து குடிங்க. இப்போ நம்ம முன்னாடி வச்சுருக்கிற தண்ணீர் வந்து குடிக்காதீங்க, வேறு தண்ணீர் வந்து குடிங்க. சரி, இப்போ உங்கள் முன்னாடி அந்த 1 டம்ளர் தண்ணீரை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய உள்ளங்கையில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய வலது கை கொண்டு அந்த அரிசியை வந்து மூடிக்கோங்க. இப்போ மூடிக்கிட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வகையில் பணம் வருது உங்களுக்கு, உங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போனவங்க திரும்ப வந்து கொடுக்குறாங்க, உங்கள் பேரில் வந்து நிறைய பணம் வந்து கிரெடிட் ஆகுது, டெபாசிட் ஆகுது, பீரோவில் நிறைய பணம் இருக்குது, பர்ஸில் நிறைய பணம் இருக்குது, உங்களுக்கு வரவேண்டிய பணம் வருது, பழைய சம்பள பாக்கி வருது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வகையில் உங்களுக்கு பணம் வர மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் 11 முறை சொல்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும். அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் ஹனி எவ்ரிடே மணி. டிசம்பர் ஹனி எவ்ரிடே மணி. டிசம்பர் ஹனி எவ்ரிடே மணி. இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்விட்ச் வேர்டு. இது எதுக்காக சொல்கிறோன்னா, டிசம்பர் மாதம் முழுவதும் நமக்கு பணவரவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். இது 11 முறை சொல்லுங்கள். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு விருப்பம்னாலும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த வார்த்தைகளை வந்து இந்த தண்ணீர் வந்து உட்கிரகிச்சு வச்சுக்கும். இப்போ அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் கையில் வச்சுருந்தீங்களே அரிசி, அந்த அரிசியை வந்து இந்த தண்ணீருக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த அரிசியானது அந்த தண்ணீரில் வந்து ஊற ஆரம்பிச்சிடும். இப்போ நாளைக்கு நீங்கள் இதை எடுத்து பார்க்கும்போது இந்த அரிசி நல்லா பெருத்திருக்கும். இதே போல் நம்முடைய வருமானம் வந்து பெருகும் அப்படின்னு வந்து அர்த்தம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனில் மணி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பணத்தை பெருக்குவதற்கான ஒரு வழிகள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். பைசா செலவு இல்லாமல் செய்யக்கூடிய மெத்தட்ஸ். இப்போ அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். போன மாதம் கூட நான் இந்த மாதிரி ஒன்று வந்து சொல்லியிருந்தேன், ரொம்ப அற்புதமான பலன் தரும் அப்படின்ட்டு. அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை அன்னைக்கு இது செய்யும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும். அதுதான் நம்ம கரெக்டாக இன்றைக்கி பிறைச்சந்திரனாக இருக்கிறதுனால செஞ்சுருக்கிறோம். இப்போ வந்து தண்ணியில் போட்டுட்டீங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு சிம்பிள் காட்டுறேன் பாருங்க. இது வந்து அதிகப்படியான பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சிம்பிள். இந்த சிம்பிளை அந்த தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் எழுதணும். வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி, அதாவது பாயிண்டிங் ஃபிங்கர், இண்டெக்ஸ் விரல் ஃபிங்கரை பயன்படுத்தி இதை அப்படியே தண்ணீரில் வந்து வரைஞ்சிக்கோங்க. இதே சிம்பிளையே உங்களுடைய இடது கையில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி இருக்குது பாருங்கள். இந்த பகுதியில் ஒரு எனர்ஜி சர்க்கிள், அதாவது ஒரு வட்டம் போட்டுட்டு இந்த சிம்பிளை வந்து இதுக்குள்ளேயும் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நாள் முழுவதும் இந்த சிம்பிளானது உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் வேலை செய்யும்போது அழிஞ்சிச்சு அப்படிங்கும்போது திரும்ப ஒரு முறை வந்து வஞ்சிக்கோங்க. இன்று இரவு 12 மணி வரைக்குமாவது இந்த சிம்பிள் உங்கள் கையில் இருக்கணும். சரி, இப்போ தண்ணீரில் நம்ம இதை சிம்பிளையும் போட்டு இந்த அரிசியும் போட்டு வச்சோம் இல்லையா, இது எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மூடி போட்டு ஒரு பிளேட் வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. உங்கள் கிச்சனில் கைப்பட்டு சிந்தாத இடமா, இல்லை பூஜை அறையிலையோ, அல்லது வடகிழக்கு மூலை, அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் அங்கே வைக்கிறதோ தாராளமாக வந்து நீங்கள் வச்சுக்கலாம். மொத்தத்தில் சிந்தாத ஒரு பத்திரமான இடத்துல இதை வந்து வைக்கணும். இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் உங்களுடைய எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையாக இந்த தண்ணி இருக்குது இல்லையா, இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற அரிசி, இது ரெண்டையுமே உங்கள் வீட்டு செடி கொடிகளுக்கோ, இல்லை வெளியில் ஏதாவது மரம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மரத்துக்கடியிலையோ வந்துட்டு நீங்கள் ஊற்றிடுங்க. நீர் மற்றும் அரிசி ரெண்டுமே வந்து அதிகப்படியான பலன்களை தரக்கூடியது. அதுவும் திங்கட்கிழமை நாளில் நம்ம செஞ்சுருக்கிறோம். சந்திரனுக்குரிய எண்ணும் வந்திருக்குது, பிறைச்சந்திரனும் வந்திருக்குது. இது எல்லாம் சேர்ந்து உங்களுடைய பண கஷ்டத்தை நிச்சயமாக போக்கும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.